வணக்கம் நண்பர்களே. என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. சூரியன் சந்திரன் சேர்க்கையால் வியாதிபாத யோகம் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு பிளாஸ்ட் தான். அதை பத்தி தான் இந்த சேனல்ல நம்ம முழுமையா பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களோட ராசி இதுல இடம்பெற்றிருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியனும் சந்திரனும் இணைந்து வியாதிபாத யோகத்தை உருவாக்குறாங்க. இதனால அதிகமான பலன்களை பெறப்போகும் ராசிகள் குறித்து இங்க விரிவா பார்க்கலாம். ஜோதிட கிரகங்களோட சேர்க்கை அதுக்கப்புறம் சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாகுது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் சந்திரனும் 180 டிகிரி இடைவெளியில நேர் எதிராக சந்திக்கும் போதுதான் இந்த யோகம் உருவாகுது. இது ஒரு சவாலான யோகமா கருதப்பட்டாலும் கிரக நிலைகளோட அடிப்படையில சில ராசிகளுக்கு அபரிவிதமான நன்மைகளையும் திடீர் பணவரவையும் வழங்க போகுது. மார்ச் 31, 2026 நிகழக்கூடிய இந்த யோகத்தால பலன் பெறும் ராசிகள் குறித்து இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி பாத்தீங்கன்னா ரிஷபம் தான். இந்த யோகம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியான நன்மைகளை வழங்க இருக்கு. ரிஷப ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றத்தையும் அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் நீங்க சந்திக்க போறீங்க. நீண்ட நாட்களா ஒரு தள்ளி போன ஒரு ஒப்பந்தம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கையெழுத்தாயிடும். எதிர்பாராத இடத்துல இருந்து பண உதவி கிடைக்கும். தொழில் செய்யறதுக்கான கடன் கேட்டு விண்ணப்பித்திருச்சவங்களுக்கு கடன் உதவி இப்ப கிடைக்க போகுது. லோன் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாங்ஷன் ஆயிடும். நிலம் அப்படி இல்லைன்னா வாகனங்கள் வாங்கும் யோகமும் உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல ஏற்பட போகுது. இரண்டாவதா பாத்தீங்கன்னா கடகம் தான். சூரியன் சந்திரன் சேர்க்கையால உருவாகும் இந்த வியாதிபாத யோகம் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்பவுமே நன்மைகளை தரப்போகுது. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரம். எண்ணங்கள் நேர்மறையாக வெளிப்பட போகுது. நிறைய பாசிட்டிவான விஷயங்களை செய்ய போறீங்க. மனம் ரொம்பவுமே அமைதியா இருக்கும். சமூகத்துல உங்களோட மரியாதை கூட போகுது. வேலை பார்க்குற இடத்துல உங்களோட மேலதிகாரிகளோட பாராட்டுகள் கண்டிப்பா இந்த டைம் உங்க பக்கம்தான். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கசப்புணர்வு நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். வெற்றிகள் குவிய போகுது. மூன்றாவதாக இருக்கக்கூடிய ராசி பாத்தீங்கன்னா சிம்மம் தான். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கையால மிகவும் பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்ற பாதைகள் உங்களுக்கு திறக்கப்பட போகுது. வேலையில இன்னும் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமா வழங்க போறாங்க. பழையசா ஏதாவது ஒரு முதலீடுகள் மூலமா பாத்தீங்கன்னா நல்ல லாபம் பெறுவீங்க. குடும்பத்தோட சூழல் ரொம்பவே மகிழ்ச்சிகரமானதாக மாறும். பங்குச்சந்தை அப்புறம் இல்லது சேமிப்பு திட்டங்கள்ல இருந்து வருமானங்கள் உங்களுக்கு வர தொடங்க போகுது. நீண்ட நாட்களா உடல் உபாதைகள் நீங்கி புத்துணர்வு பெறுவீங்க. வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றியடையும். புத்திசாலித்தனம் அப்புறம் பேச்சு திறமையால பல வெற்றிகளை குவிப்பீங்க. அடுத்ததா பார்க்க போற ராசி பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி தான். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வியாதிபாத யோகம் ரொம்பவுமே சுகமா இருக்க போது. புதிய உற்சாகமும் வளமும் பெறுவீங்க. சமூகத்துல உங்களோட மதிப்பு உயரப்போகுது. வேலையில இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். ஒரு குழுவை தலைமை தாங்கும் பதவிகள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். எதிரிகள் விலகுவாங்க. தொழில் மற்றும் பணியிடத்துல இருந்து எதிர்ப்புகள் விலகி உங்களோட கை ஓங்கும் சூழல் இப்ப நடக்க போகுது. தொழில்ல கண்டிப்பா 100% லாபம் அதிகரிக்க போகுது. நிறைய டிராவல் பண்ண போறீங்க நீங்க இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல. அடுத்ததா பாத்தீங்கன்னா கும்பம் தான். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை லாபத்தோட கதவுகளை திறக்கும். மன ரீதியா உங்களோட ஆரோக்கியம் மேம்பட போகுது. கொடுத்த கடன் திருப்பி கிடைக்கும். நீண்ட நாட்களாக பாத்தீங்கன்னா வராம இருந்த பணம் கைக்கு சேரக்கூடிய காலம். ஆரோக்கியம் கண்டிப்பா மேம்படும். பொருளாதார நிலைமை ரொம்பவுமே சீராக போகுது. உங்களோட உடல் உபாதைகள் நீங்கும். ஆரோக்கியம் கண்டிப்பா இந்த டயத்துல கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். மனதுல புதிய தைரியம் பிறக்கும். கடினமான பணிகளை எளிதா முடித்து வெற்றியை குவிப்பீர்கள். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா உங்களோட பொது பலன்கள் அடிப்படையில் மட்டுமே முழுமையா கூறப்பட்டிருக்கு. விதமான நல்ல காரியங்களை தொடங்குறதுக்கு முன்னாடியும் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசோதிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமே தொடங்குங்க. அப்பதான் உங்களுக்கு உங்களோட கிரகத்தோட அடிப்படையில ஒரு சில பலன்கள் மாறுபடலாம். இது போன்ற நல்ல பதிவுகளுக்கு நம்மளோட நல்ல நேரம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எந்தெந்த காலகட்டத்துல நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும். ரொம்ப நன்றி நண்பர்களே.